இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, 1/4 மூடிக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கலாங்க. ஒரே 1 டீஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். 3 தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு கூடவே கொஞ்சமாக புதினா இலைகளை போட்டுடலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குருமா. 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி 2 வதக்கிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி கொடுத்துடலாம். கொஞ்சம் பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை கழுவி அதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலாக கொத்தமல்லியில தூவி குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒரே விசில் தான், சூப்பரான நமக்கு குருமா ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு குருமா ரெடி ஆயிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியில தூவிக்கலாங்க, ஒரு கார்னிஷ்காக தான். நல்லா சுட சுட இட்லியோட இந்த குருமா ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.